ஓடிக்கொண்டிருக்கிற பேருந்தில் ஒரு கருவுற்ற பெண் ஏறுகிறாள். அவளுக்கு உட்காருவதற்கு இடமில்லை. அந்த நிலையை பார்த்து கொண்டு ஒருவர் அவருக்கு இடம் கொடுத்து விட்டால் அதுவும் அறமாகி விடுகிறது. ஹெக்கின்ஸ் என்று அமெரிக்காவில் ஒருவன் இருந்தார். அவருடைய தொண்டரும் அவரும் ஒரு நாள் பேருந்தில் ஏறினார்கள். ஒரு நிறுத்தத்தில் பேருந்து நின்றது. ஒரு கருவுற்ற பெண் அந்த பேருந்தில் ஏறினாள். அவளுக்கு உட்காருவதற்கு இடம் கிடைக்கவில்லை. அந்த தொண்டர் இடம் கொடுத்திருக்கலாம். வாட்டசாட்டமான உருவம் உள்ளவர் அந்த பெண்ணுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கலாம். அவருக்கு இதயத்தில் இடமில்லை. அதனால் அவர் இடம் கொடுக்கவில்லை. தூங்குவது மாதிரி நடித்தார். இப்பொழுதும் அப்படி பல பேர் இருக்கிறார்கள். பேருந்தில் ஒரு வயதானவர் இல்லைன்றால் ஒரு கருவுற்ற பெண் ஏறினால் இடம் கொடுக்க மாட்டார்கள், உட்கார்ந்தே இருப்பார்கள். இதை இன்றைக்கும் நாம் பார்க்கலாம். அவன் அந்த தொண்டன் இடம் கொடுக்கவில்லை. ஹெக்கின்ஸ் இடம் கொடுத்து விட்டார். ஹெக்கின்ஸ் எழுந்து கொண்டார். உட்காருங்கள் அம்மா என்றார். அந்த பெண்மணி உட்கார்ந்தார். காலம் தோல் உரித்தது. ஹெக்கின்ஸ் அமெரிக்காவின் ஜனாதிபதியாகிவிட்டார். இப்படி ஒரு இடம் கொடுத்தவருக்கு அப்படி ஒரு இடம் கிடைத்தது. அவர் ஜனாதிபதி ஆயிட்டார். இந்த தொண்டர் ஹெக்கின்ஸ்கிட்ட கேட்கார், நான் தொண்டனாக இருக்கிறேன், இன்னைக்கும் நான் சேவை செய்துட்டு இருக்கேன், எனக்கு உங்க ஆட்சியில் ஒரு பொறுப்பு தரக்கூடாதான்னு கேட்டார். தருகிறேன் என்றும் சொல்லவில்லை, தரவில்லை என்றும் சொல்லவில்லை. ஹெக்கின்ஸ் அந்த பொறுப்பில் இருந்தது வரைக்கும் அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கவில்லை. அவர் மனசிற்குள் சொல்லிக் கொண்டார், ஒரு கருவுற்ற பெண்ணுக்கு, ஒரு சூலுற்ற தங்கைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற பேருந்தில் இடம் கொடுக்காத நீ என்ன தொண்டு செய்தாய் என்று கேள்வி கேட்டு, உனக்கு இடம் தருவதற்கு நான் தயாரில்லை என்று ஹெக்கின்ஸ் சொல்லி அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கவில்லை. உட்காருவதற்கு ஒரு இடம் கொடுத்த ஹெக்கின்ஸ்வனுக்கு உன்னதமான இடம் கிடைத்தது. நான் ஓடிக்கொண்டிருக்கிற ரயிலில் பயணிப்பது என்னுடைய வாழ்க்கை பயணம்தான். வாழ்க்கை பயணம், வழிப்போக்கர் அதில் மனிதர், யாக்கை பெரும் சுமை, தூக்க யார் வருவார், தூக்குவதே வாழ்க்கை. இதுதான் என் வாழ்க்கை. நான் பயணிக்கிறேன். ஒரு வயதான அம்மா என்னிடத்தில் கேட்டு, எனக்கு மேல் இருக்க, எனக்கு அப்பரில் சீட்டு, உங்கள் சீட்டை தருவீங்களான்னு ஒரு அம்மா கேட்குது. என்னுடைய உடல்நிலையோ என்னுடைய வயதையோ காரணம் காட்டி என்னாலே மறுக்க இயலவில்லை. சரி என்று அந்த இடம் கொடுத்து விட்டேன். நான் மேலே ஏறி உட்கார்ந்து படுப்பது எனக்கு சிரமம்தான், சிலுவைப்பாடுதான் என்றாலும் நான் கொடுத்து விடுகிறேன். அந்த வயதான தாய் அந்த படுக்கையில் அவர் வசதியாக தூங்கி பயணிக்கிறார். ஒல்லும் வகையெல்லாம் நாம் அறம் செய்ய வேண்டும் என்று பான்புகள் வெள்ளவும் சொல்லுகிறது. ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றின் கரையில் ஒரு அருளாளர் உட்கார்ந்திருக்கிறார். அவரை தேடி தேடி மனிதர்கள் வருகிறார்கள். அவருடைய தலையில் வைத்து அவர் ஆசி வழங்குகிறார். ஏதோ அவர்களுக்கு கிடைத்தது மாதிரி ஒரு மன நிறைவில் அந்த அருளாளரை சந்தித்து விட்டவர்கள் புறப்பட்டு போய்விடுகிறார்கள். அதனாலே அந்த ஊரிலே இருந்த வைத்தியர்களுக்கு, மருத்துவர்களுக்கு வருமானம் குறைந்து விட்டது. இந்த அருளாளர் தான் நம்முடைய தொழிலுக்கு இடையூறாக இருக்கிறார். இவர் வழங்குகிற அருளாசியில் நம்ம இப்பொழுது யாரும் வரவில்லை. ஆகவே இந்த அருளாளரை இங்கிருந்து விரட்டி தீர வேண்டும் என்று வைத்தியர்கள் எல்லாம் முடிவெடுத்தார்கள். ஒரு நாள் அந்த வைத்தியரிடத்தில் ஒருவன் வந்தான். மெலிந்திருந்தான், நலிந்திருந்தான், நடுக்கத்தோடு அவன் வந்தான். அவனுக்கு வந்திருக்கிற நோயை கண்டறிய முடியவில்லை. விதவிதமான மருந்து கொடுத்தார்கள். ஒரு நாளும் அவனுக்கு நோய் தீரவில்லை. இனிமேல் இந்த நோய் தீர்வதற்கு சாத்தியமில்லை. அந்த அருளாளரை பழிவாங்குவதற்கு இந்த நோயாளி நமக்கு பயன்படுவான் என்று கருதி, எங்களிடத்தில் சிகிச்சை எடுத்துக்கொண்டதை நீ அவரிடத்தில் சொல்லாதே, அந்த அருளாளரை போய் பாருண்டார்கள்.
அவன் அந்த அருளாளரை போய் பார்த்தான். 10 நாள் கழித்து வா என்றார். அவன் 10 நாள் பொறுத்து மீண்டும் சென்றான். மீண்டும் 10 நாள் பொறுத்து வா என்றார். மீண்டும் 10 நாள் பொறுத்து சென்றான். இன்னும் ஒரு 10 நாள் பொறுத்து வா என்றார். மீண்டும் 10 நாள் பொறுத்து சென்றார். அன்றைக்கு அவனிடத்தில் சொன்னார், நீ நலிந்திருக்கிறாய், மெலிந்திருக்கிறாய், எப்பொழுதும் ஒரு நடுக்கம் உனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நீ மருந்து தேடி என்னிடத்தில் வந்திருக்கிறாய், நான் உனக்கு ஒரு மருந்து தருகிறேன் என்று தூக்க மருந்தை தேனில் கலந்து அவனுக்கு கொடுத்தார். அவன் வீட்டில் கொண்டு போய் குடித்தான். தன்னை மறந்து தூங்கினான். குறிப்பிட்ட நேரத்திற்கு அவன் எழுந்திருக்கவில்லை. தூங்கி எழுந்ததற்கு பிறகு ஒரு உற்சாகம் அவனிடத்தில் பற்றி கொண்டது. மீண்டும் வைத்தீர் அந்த அருளாளரிடத்தில் சென்றான். அன்றைக்கும் அந்த தூக்க மருந்தை தேனில் கலந்து கொடுத்தார். அன்றைக்கும் வீட்டுக்கு சென்று குடித்தான். நன்றாக உறங்கினான். மீண்டும் அருளாளரிடத்தில் சென்றான். எனக்கு நோய் குறைந்தது மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கிறது. என்னை மறந்து தூங்கினேன். என்னுடைய மனம் லேசாகிவிட்டது. நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். உன்னுடைய கையை நீட்டு, உன்னுடைய கையில் மரண நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது, நீ இன்னும் சுகமாகவில்லை என்று சொல்லிவிட்டு அன்றைக்கும் அந்த தூக்க மருந்தை தேனில் கலந்து கொடுத்தார். அடுத்த நாள் வந்தான். என்னுடைய மரண நாடி எப்படி இருக்கிறது பாருங்கள் என்றான். அன்றைக்கும் பார்த்துவிட்டு மரண நாடி இன்னும் இருக்கிறது என்று அருளாளர் சொன்னார். அன்றைக்கும் தூக்க மருந்தை தேனில் கலந்து கொடுத்தார். வீட்டிற்கு சென்றான், குடித்தான். அடுத்த நாள் வந்தான். என்னுடைய மரண நாடி எப்படி இருக்கிறது என்று கேட்டான். பார்த்து விட்டு சொன்னார், மரண நாடி நின்று விட்டது, இனி உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, போய் வரலாம் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தான். இந்த வைத்தியர்களெல்லாம் போய் அவன் குணமாகிவிட்டதை அறிந்து அந்த அருளாளரை விரட்டுவதற்குத்தான் நாம் இவனை அனுப்பி வைத்தோம், இவன் குணமாகிவிட்டான் என்று சொல்லுகிறானே என்று சொல்லி செய்தியை சொன்ன மாத்திரத்தில் மணிமுடி தரித்திருந்த மன்னர் அந்த அருளாளரை கூப்பிட்டார். நீ என்ன மருந்து கொடுத்தாய், அவன் எப்படி குணமானான் என்று கேட்ட பொழுது, ஐயா அவனுக்கு நோய் ஒன்றும் இல்லை, அவனுக்கு உள்ளம் சரியில்லை, உள்ளத்தில் ஒரு பெரிய பள்ளம் விழுந்து கிடந்தது, அதை கண்டுபிடித்தேன், அதை கண்டுபிடித்து சரி செய்து கொடுத்தேன், வேறு ஒன்றும் நான் மருந்தொன்றும் கொடுக்கவில்லை என்று மணிமுடி தரித்த மன்னரிடத்தில் அந்த அருளாளர் சொன்னார். உள்ளத்தில் பள்ளம் இருக்கக்கூடாது, மூளை இருக்கிற இடத்தில் கொழுப்பு இருக்கக்கூடாது, கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் புண்கள் இருக்கக்கூடாது, இந்த புலனும் பொறியும் சரியாக இயங்க வேண்டுமானால் மருத்துவமனைக்கு சென்று மருந்து வாங்குவதில் புண்ணும் இல்லை, திருக்குறள் என்கிற நூலை பிடித்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அந்த அருளாளர் நம்பினார். அதை அவர் நடைமுறைப்படுத்தி காட்டினார். வான்புகழ் வள்ளுவம் இந்த மண்ணில் இந்த சமூகத்திற்கு அவர் செய்திருக்கிற புரட்சி உலகத்தில் வேற எந்த எழுத்தாளனும் மேற்கொள்ளாத புரட்சி. ஒரு 10,000 பாடல்கள் கொண்டு கம்பன் இந்த நாட்டில் ராமகாவியத்தை எழுதினான். ஒரு எழுத்தாளன் அவனே எடுத்துக்காட்டாக மாற முடியுமா என்றால் மாறிய வரலாறு வான்புகழ் வள்ளுவருக்கு மட்டும்தான் சொந்தம். அவரே சொல்லுகிறார், நிறைமொழி மாந்தர். யார் நிறைமொழி மாந்தர் என்பதை எப்படி அடையாளம் காட்டி விடுவதென்றால் அவர் எழுதிய மறைமொழி காட்டிவிடும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அவருடைய மறைமொழியே திருக்குறளாக மாறிவிட்டது. அவர் நிறைமொழி மாந்தராக இருந்தார். அவர் சொல்லுகிறார், அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, அன்றறிவார் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. சாகும் பொழுது அறம் செய்யலாம் என்று காத்திருக்காதே,
உயிரோடு இருக்கும் பொழுதே அதை செய்துவிடு என்று வான்புகழ் வள்ளுவர் சொல்லுகிறார். எப்படி அறம் செய்வது, எந்த நேரம் செய்வது, எப்போது செய்வது, யாரிடத்தில் கேட்டு செய்வது? அறம் செய்வதற்கு நேரம் காலம் பார்க்காதே, ஒல்லும் வகையெல்லாம் அறவினை ஓவாதே, செல்லும் வாயெல்லாம் செயல் என்றார். ஒல்லும் வகையெல்லாம், முடிந்த பொழுதிலெல்லாம். அதற்கு கையில் காசு வேண்டுமா? தேவையில்லை. சாலையில் உடைந்து கிடக்கக்கூடிய ஒரு கண்ணாடி துண்டை கையில் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டால் அதுவும் அறமாகி விடுகிறது. இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் செல்வதற்கு கண் தெரியாத ஒருவர் தடுமாறுகிறார், கையில் கோல் வைத்திருக்கிறார். அவரை இந்த சாலையின் இப்பக்கத்தில் இருந்து அப்பக்கத்திற்கு கடத்துவதற்கு ஒருவன் உதவினால் அதுவும் அறமாகி விடுகிறது. அவர் அறத்திற்காக அறம் பாடிற்றே ஆயிழை கனவை என்று ஒரு காப்பியம் வள்ளுவரை புகழ்ந்து பேசுகிறது. அறம் பாடினார், பொருள் பாடினார், நாடு பற்றி பேசினார், படை பற்றி பேசினார், மன்னனுடைய மாட்சி பற்றி பேசினார், மக்களுடைய மாட்சி பற்றி பேசினார், எல்லா துறை பற்றியும் அவர் ஆய்ந்து ஆய்ந்து பேசினார். காமத்துப்பால் என்று கடைசி அதிகாரம் இன்பத்துப்பால் என்று சொன்னார்கள். அந்த காமத்துப்பாலில் ஒரு இடத்துல காதலனும் காதலியும் கலவி செய்கிறார்கள். கணக்கில்லாத இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். திரும்ப திரும்ப கூடுகிறார்கள், திரும்ப திரும்ப அனுபவிக்கிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லா இன்பமும் தனக்கே வந்து சேர்ந்த பூரிப்பில், புலகாங்கிதத்தில், அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் புரண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை உள்வாங்கிக் கொண்டு வள்ளுவன் கேட்கிறான், இந்த காதலனும் இந்த காதலியும் இப்படி கணக்கில்லாமல் கலவி செய்து கணக்கற்ற களியாட்டத்தில் இருக்கிறார்களே, இவர்கள் அனுபவிக்கிற இன்பத்திற்கு ஈடாக இன்னொரு ஓமை சொல்ல என்று கேட்கிறார்கள். யாரிடத்தில்? வள்ளுவனிடத்தில். அப்படி லயித்து கிடக்கிற அந்த இன்பத்திற்கு ஈடாக ஒன்ன சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அதற்கு ஈடாக சொல்ல முடியும்? ஆண்டனியன் கிளியோபட்ரா கதையை சொல்றதா? எதை சொல்வது? இது மாதிரி கணக்கற்ற கலவையில் கரையில்லாத இன்பம் காணுகிற இந்த இன்பத்திற்கு எது ஈடு? எதை உவமை சொல்ல முடியும்? எதை அடையாளம் காட்ட முடியும் என்று கேட்டால் வள்ளுவர் சொன்னார், தன்னுடைய உழைப்பில், தன்னுடைய வியர்வை பாசனத்தில், தான் விடிய விடிய கடமையாற்றியதில் விளைந்த நெல்லை வீட்டுக்கு கொணர்ந்து அதன் உமியை கிளைந்து அதை அரிசியாக்கி அதை உலையில் இட்டு உற்றாரும் உறவினரும் எல்லோரையும் அழைத்து அவர்களுக்கு பந்தி பரிமாறி கூடியிருந்து குளிர்ந்து உண்ணுகிற பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு அது ஈடானது என்று அம்மா அறிவை முயக்கு தம்மில் இருந்து தமது பாத்துண்டற்றால், தன்னுடைய இல்லத்திலிருந்து தன்னுடைய முயற்சியால் விளைந்த அந்த அன்னத்தை உறவினர்களோடு கூடி இருந்து உண்ணுகிற பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சியும் தம்மில் இருந்து அந்த மகிழ்ச்சியும் அந்த கலவி செய்தவர்கள் கண்டு அனுபவித்த இன்பமும் ஒன்றாகும் என்று இதற்கு உவமை சொல்கிறார். என்றால் அறம் பேச வந்த வள்ளுவன் காமத்துப்பாலில் கூட ஒரு சமூக பிரஜையோடு சிந்தித்தான் என்றால் இந்த அதிசயத்தை உலக வரலாற்றில் எந்த எழுத்தாளனும் இப்படி சிந்தித்ததில்லை, எங்கள் வள்ளுவன் சிந்தித்தான்.
தம்மில் இருந்து தமது பார்த்துண்டற்றால் அம்மா அறிவி முயக்கு. அவன் பேச வந்தது காமம், அவன் பேச வந்தது காதல், அவன் பேச வந்தது புணர்ச்சி, அவன் பேச வந்தது கூடுதல். கூடுதல், காமம், ஊடுதல் எல்லாவற்றையும் பேச வந்த இடத்தில் கூட இந்த சமூகத்தை அவன் அங்கேயும் கொண்டு போய் நிறுத்தினான் என்றால் இந்த பார்வை அவனை தவிர இன்னொருவனுக்கு வாய்க்காது. என்னுடைய நாகரிகம், அன்னைக்கே நான் கண்ணாடி பார்த்தேன். அன்றைக்கே என்னுடைய வீட்டு முற்றத்தில் அன்னம் இருந்தது, அன்றைக்கே அனிச்சம் இருந்தது, அன்றைக்கே தமிழர்களுக்கு ஒரு நாகரிகம் இருந்தது. எல்லாவற்றையும் ஒன்றே முக்கால் வரியில் சொல்லி ஒரு பண்பாட்டு அடையாளமாக ஒரு நூலை எழுதி அதில் தன்னுடைய பெயரையே சுட்டாமல், தன் நாட்டை சுட்டாமல், தன்னுடைய மொழியை சுட்டாமல், தன் பெயரை கூட சுட்டாமல் ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது திருக்குறள் மட்டும்தான். அதனால்தான் திருக்குறளுக்கு இன்றைக்கு உலக அரங்கில் ஒரு புதிய மரியாதை ஏற்பட்டிருப்பது மட்டுமல்ல, சர்வதேச பல்கலைக்கழகங்களில் திருக்குறளுக்கு ஒரு நாற்காலி சேர் இன்றைக்கு போடப்படுகிற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை கனிந்து வந்திருக்கிறது. வான்புகழ் வள்ளுவனுக்கு வான் உயர சிலை எழுப்பி அதனுடைய வெள்ளி விழாவை நாம் கொண்டாடி வருகிற இந்த நேரத்தில் நாம் இன்றைக்கு ஒன்றே முக்கால் அடியை தந்த திருவள்ளுவரை பற்றி புத்தக திருவிழாவில் நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். ஒரு புத்தக திருவிழாவில் ஒரு நூலை விமர்சனம் செய்யலாம், ஒரு நூலை ஆய்வு செய்யலாம், அந்த நூலுக்கு பின்னால் இருக்கக்கூடியவற்றை பேசலாம். தமிழில் இருப்பது மாதிரி நீதி இலக்கியங்களும் உலகத்தில் எந்த மொழியும் இல்லை. அந்த நீதி இலக்கியங்களை வரிசைப்படுத்தி அதை வரி வரியாக சொல்லி அதை விளக்கித்தால் இந்த புரையோடி போன புண்ணாகி போன இந்த சமுதாயத்திற்கு நாம் மருந்து போட முடியும். அந்த வரிசையில் வருவது தான் நண்பர் ஜெரி சுட்டி காட்டிய சிறுபஞ்சம் மூலம். அந்த வரிசையில் வருவது தான் சமணர்கள் எழுதிய நூல் என்று பேசப்படக்கூடிய நாலடியார். நாலடியார் சொல்லுகிறது, ஒரு புறத்து உறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். நாலடியார் சொல்லுகிறது, பொற்காலத்து பெய்த புலி உயிர்வான் புழுக்கள் அக்காரம் பாலோடு அமரர் வைத்து உண்டலின் உப்பரிப்புயிர்க்கை உயிர் போல் கிளைஞர் மாட்டு என்று சொல்லுகிறது. எக்காலத்திலும் இனிது என்று நாலடியார் பேசுகிறது. ஒரு பொன் தட்டில் பசும்பால் கலந்து அட்டிலை அந்த உணவை, அடிசிலை அந்த உணவை நீ கொடுத்தாலும் அன்பில்லாமல் கொடுத்தால் அதை ஒருவன் ஏற்க மாட்டான். நீ ஒரு கூழ் காய்ச்சி கொடுத்தாலும் ஒருவன் அதை உவப்போடு ஏற்பான். கொடுக்கிற முறை என்பது தரமான உணவா என்பதல்ல, நீ கொடுக்கிறவன் தரமானவனா என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது என்று நாலடியார் பேசுகிறது. இப்படி வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களையும் விதந்து விதந்து வியந்து வியந்து பார்த்து நோக்கரிய நோக்கோடும் நுணுக்கரிய நுணுணர்வோடும் பதிவு செய்த ஒரு இலக்கியம் என்று சொன்னால் அது திருக்குறள் தான். எழுதும் கால் கோல் காணா கண்ணை போல் என்று சிந்தித்தான். வள்ளுவன் அறிஞனா? அறிஞன். வள்ளுவன் எழுத்தாளனா? எழுத்தாளன். வள்ளுவன் விற்பனனா? விற்பனன். வள்ளுவன் சகலகலா வல்லவனா? சகலகலா வல்லவன். வள்ளுவன் சிந்தனையாளனா? சிந்தனையாளன். வள்ளுவன் கட்டுரையாளனா? கட்டுரையாளன். வள்ளுவன் கற்பனையாளனா? கற்பனையாளன். எல்லாவற்றையும் தாண்டி வள்ளுவன் ஒரு கவிஞன். காலங்களின் வரப்புகளை கடந்தும் ஒரு நூல் நிற்கிறது, நிலைக்கிறது என்றால் அவன் கவிஞனாகவும் இருக்க வேண்டியது கட்டாயம். அந்த வகையிலும் வள்ளுவனை அலட்சியப்படுத்த முடியாது.
எழுதும் கால் கோல் காணா கண்ணை போல். கண்ணுக்குத்தான் மை தீட்டுகிறோம், கண்ணுக்கு தான் மை தீட்டுகிறோம். ஆனால் மை தீட்டுகிற பொழுது கண் அந்த கோலை பார்க்க முடியாது. அப்பொழுது நாங்கள் கண்ணுக்கு மை தீட்டி இருக்கிறோம். அவ்வளவு கலாச்சார செழுமை இருந்தது. ஆனால் கண்ணுக்கு மை தீட்டுகிறது கூட அந்த கண் அந்த கோலை பார்க்க முடியாது. அதை அவன் பார்த்திருக்கிறான். பார்த்தது மட்டுமல்ல, இனி ஒன்றை சொல்லுகிறான், எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கல்லார் சொல் காமுறுதல். ஒண்ணுமே படிக்கல, எழுத வாசிக்க தெரியாது, அறிவொளி இயக்கத்தில் கூட சேராதவன். ஆனால் ஒரு கல்லாதவன் சொல்லை ஒருவன் விரும்புகிறான், கேட்கிறான், அது ஈடுபாட்டோடு கேட்கிறான் என்றால் அது எதற்கு சமம் என்றால், முலையில்லாதவளோடு உறவு வைத்துக் கொள்கிற முட்டாள்தனத்திற்கு சமம். கல்லாதான் சொல் காமுறுதல், முலை இரண்டும் இல்லாதால் காமுற்றற்று என்று கற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு வள்ளுவனிடத்தில் ஒரு கற்பனை வளம் இருந்தது. ஆகவே நீதி நூல்களுக்கென்று உலகளாவிய எல்லா மொழிகளிலும் ஒரு போட்டி, ஒரு காம்படிஷன் வைத்தால் அந்த போட்டியிலும் வள்ளுவரே முதலில் இடத்திற்கு வருவார். அந்த தகுதி எங்கள் திருக்குறளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நான் காலம் கடந்துவிட்ட காரணத்தினால் ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு விண்ணப்பிக்கிறேன். ஒருவரை பார்த்தால் திருமணத்திற்கு செல்கிறீர்களா, ஒரு திருக்குறளை பரிசாக கொடுங்கள். ஒரு நண்பரை சந்திக்கிறீர்களா, ஒரு திருக்குறளை பரிசாக கொடுங்கள். ஒரு அரசு அலுவலரை அலுவல் நிமித்தமாக சந்திக்க போகிறீர்களா, ஒரு திருக்குறளை பரிசாக கொடுங்கள். பொன்னாடை மலர் மாலை கொடுப்பதை தவிர்த்துவிட்டு பார்க்குமிடமெல்லாம் நீக்கமர திருக்குறளை கொண்டு சேர்க்கிற வேள்வியை ஒரு வருடம் தொடர்ந்து செய்தால் தமிழ்நாட்டில் திருக்குறள் இயக்கம் ஒன்று சத்தமில்லாமல் நடக்கும். அந்த திருக்குறள் வேள்விக்கு நீங்கள் உங்களை அணியமாக்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் மரங்களை தேடி காட்டுக்குள் போய் அல்லது எங்கள் பெரிய கண்மாயின் அடர்ந்து நிற்கிற புளிய மரத்து அடியில் வந்து காலங்காலமாய் உட்கார்ந்து எங்கள் கதைகளையும் எங்கள் பாடுகளையும் எங்கள் பசிகளையும் நாங்கள் உட்கார்ந்து அந்த மரங்களோடு பேசி கொண்டிருந்த காலங்களின் நினைவோடு இந்த பேச்சை துவங்குகிறேன். அதே போலத்தான் புத்தகங்கள்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் புத்தக கண்காட்சினா அப்படி ஒரு டேமே கிடையாது, அப்படி ஒரு சொல்லே கிடையாது. புத்தகங்களை தேடி போகணும்னா நீங்கள் புத்தகம்னு போனான்னா நான் சொன்ன மாதிரி எங்கள் சாத்தூரில் எம்எம்எஸ் ஸ்டோரு, அந்தோனி ஸ்டோருன்னு அந்த புத்தகம் தான் இருக்கும். பாட புத்தகங்கள் விற்கிறதுக்கு மட்டும்தான் கடைகள் இருக்கும். வந்து இந்த இலக்கிய புத்தகங்கள் அதை விற்காது. அதை நான் தேடி போகணும்னா நூலகங்களுக்கு போகணும். அப்போ எப்படி நாங்கள் வந்து மரங்களை தேடி காடுகளுக்கு போனோமோ அதே மாதிரி புத்தகங்களை தேடி நூலகங்களுக்கு போனோம். இந்த ரெண்டு வாழ்வனுவங்களும் எங்களுக்கு மிகப்பெரிய வாசலை, மிகப்பெரிய கதவுகளை, மிகப்பெரிய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது. அப்படி ஒரு வறுமையில் வந்து பின்னாட்களில் ஒரு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சாத்தூர் நடந்த ஒரு மாவட்ட மாநாட்டில் எழுத்தாளர் கோணங்கி இதே மாதிரி பேசினார். ஒரு 10 நிமிஷம் பேசினார். அவர் பேசின விஷயங்கள் வேறு விஷயங்கள் இலக்கிய சம்பந்தமாக பேசினார். அந்த இலக்கிய பேச்சினுடைய அவர் மோவா மரம் அப்படின்னு ஒரு மரத்தை சொன்னார். எனக்கு அந்த புஸ்தகங்கள் அன்னைக்கு கேட்ட உரைகளையெல்லாம் வந்து பின்னால் போச்சு. அந்த மோவா மரம்னா என்ன அப்படின்னு சொன்னார். அந்த மோவா மரம்ங்கிறது சில பழங்குடியினரில் உபயோகப்படுத்துகிற மிக முக்கியமான மரம் அப்படின்றார். அந்த முக்கியமான மரத்தில் அந்த மரத்தின் 30 வகையான பயன்கள் இருக்கிறார். ஒரு மரத்தில் ஒரு பயன்பாடு இருக்கும், 2 பயன்பாடு இருக்கும், 3 பயன்பாடு இருக்கும், 30 வகையான பயன்பாடு. அந்த மரத்தோட கனிகளில் பீர் தயாரிக்கிறாங்க, அந்த மரத்தோட பட்டைகளில் சாயம் தயாரிக்கிறாங்க, அந்த இலைகளில் கஷாயம் தயாரிக்கிறாங்க. அது மருத்துவத்துக்காக பயன்படுது, சாப்பாட்டுக்காகவும் பயன்படுது, சாயமாகவும் பயன்படுது. 30 வகையான ஒரு
பயன்பாட்டுக்கு அந்த மரம் பயன்பட்டுக்கிற வார்த்தை என்னை வந்து தூங்க விடலை. அதை தேடி 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 போய் இப்போ கூகுள் வந்துருச்சு இல்லையா, கூகுள் வந்த பிறகு அதை தேடி கண்டறியும் போது அது என்ன சொல்லுதுன்னா, அந்த மோவா மரம்ங்கிறது வந்து நம்ம இலுப்ப மரம். அந்த மோவா மரம்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க இலுப்ப மரம் தான் மோவா மரம். எப்படி போதி மரம்ங்கிற ஒரு மரம் இல்லவே இல்லையோ, போதி மரம்னா எந்த மரம்னு யாருக்காவது தெரியுமா? அரச மரம் தான் போதி மரம். அரச மரம் தான் போதி மரம். அதே மாதிரி மோவாங்கிற மரம் எனக்கு பெரிய ஆச்சரியத்தையும் ஒரு பெரிய கனவையும் கொண்டாந்து கொடுச்சு. ஆனால் அது நம்ம ஊரில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற இலுப்பை மரம் தான் வந்து அந்த மோவா மரம்ங்கிற ஒரு மரம். அந்த மரம் இலுப்பை மரம் யார்கிட்ட கையில் இருக்குன்னா, அவங்க யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா, முழுக்க 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 இன்று நம்ம வந்து காட்டுவாசி, ஆதிவாசி, பழங்குடியினர், மலைவாழ் மக்கள் என்று ஒதுக்கி வைத்திருக்கிற நமது மூதாதையர்கள் தான் வந்து இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. ஒரு அரிசி சாப்பிட தகுந்ததா அப்படின்னு யார் கண்டுபிடிச்சிருப்பா? ஒரு பழம் சாப்பிட தகுந்ததா அப்படின்னு யார் கண்டுபிடிச்சிருப்பா? ஒரு இலை கசாயம் போட தகுந்ததா அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பது யார் கண்டுபிடிச்சிருப்பா? இந்த மரத்துக்கு கீழே இருந்தால் மழை பெய்யும், அது பாதுகாப்பு இல்லை, இதுக்கு ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணியிருந்து யார் கண்டிருப்பான்? எல்லா கேள்விகளுக்கும் எல்லா ஆராய்ச்சிகளுக்கும் நம்ம அப்படியே பின்னாடி போயிட்டே இருந்தோம்னா அங்கே நிற்கிறவங்க நம்ம மூதாதையர்கள் தான். அந்த மூதாதையர்கள் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் சொல்லலாம். கிட்டத்தட்ட 10,000 மரங்கள், 10,000 தாவரங்கள் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த 10,000 தாவரங்களை அவங்க வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த 10,000 தாவரங்களில் கிட்டத்தட்ட 8,000 தாவரங்கள் வந்து மருத்துவத்திற்காக வந்து பயன்பட்டு, 325 தாவரங்கள் வந்து பூச்சிக்கொல்லியாக பயன்பட்டிருக்கிறது, 425 தாவரங்கள் வந்து பிசினும் சாயமும் தயாரிக்கிறதுக்கு பயன்பட்டிருக்கிறது. மிச்சம் 3,500 மரங்கள், 3,500 தாவரங்கள் உணவு வகைக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது பெரிய ஆச்சரியத்தையும் நமக்கு வந்து இதையும் கொண்டு கொடுக்குறது. எல்லேறு அப்படின்னு ஒரு கிழங்கு இருக்குன்னு கூகுளில் சொல்லுது. எல்லேறு அப்படின்னு ஒரு கிழங்கு இருக்குது. அது வந்து ஆந்திர பிரதேசில் கோயா, கோண்டு அப்படிங்கிற 2 பழங்குடியினர்களுக்கு மட்டும் உபயோகப்படுத்துகிற, அவங்க கண்டுபிடிச்ச, அவங்க மட்டும் இன்னைக்கு புழக்கத்தில் வைத்திருக்கிற அந்த எல்லேருங்கிற அது ஒரு வேறு. நம்ம இன்னைக்கு சீனிக்கிழங்கு, ஏலக்கிழங்கு இது மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி அது ஒரு கிழங்கு. அந்த கிழங்கை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் கிட்டத்தட்ட 100 வகையான பயன்கள் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து வலி மருந்து போட வேண்டியதில்லை, அப்புறம் டயபெட்டிஸ் மருந்து போட வேண்டியதில்லை, அப்புறம் சத்து மருந்து சாப்பிட வேண்டியதில்லை. இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான மருத்துவத்துக்கு ஒரே ஒரு கிழங்கு மட்டும் வந்து சர்மரோக நிவாரணம் இருக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுத்துகிறாங்க. அதே அந்த கோண்டு, கோயா, மலை ஜாதியினர் யூஸ் பண்ணுற துணிகி அப்படிங்கிற ஒரு துணிகி பண்டு, அதாவது துணிகி பழம் அப்படிங்கிற ஒரு பழம் இருக்குது. அந்த பழமும் கிட்டத்தட்ட நம்ம மோவா பழங்களை மாதிரியே, அப்புறம் வந்து நம்ம இலுப்பை பழங்களை மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு சர்வரோக நிகரியாக ஒரு பெரிய ஒரு மருத்துவ கிடங்காக இருக்குது. அப்படி இந்த பழங்குடியினர் முழுக்க ஆச்சரியமும் வந்து அதிர்ச்சியும் கொடுக்குற எல்லா செய்திகளையும், எல்லா வாழ்வியல் அனுபவங்களையும் வச்சிருக்கிறாங்க. அப்படி வந்து மரங்கள் வந்து எல்லோரோடையும் கூடயே இருந்திருக்குது. நீங்கள் பல கதைகளில், பல பாடல்களில், பல புதினங்களில் நமக்கு வந்து மரங்களை பற்றி எழுத்தாளர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து அந்த மரத்தை மட்டுமே வச்சு சொல்லப்பட்ட கதை புளிய மரத்தின் கதைங்கிற ஒரு கதை இருக்குது. அது சுந்தரராமசாமி என்கிற காலச்சுவடு கண்ணனோட அப்பா எழுதின சுந்தரராமசாமியோட கதை, புளிய மரத்தின் கதை. அந்த புளிய மரம் வந்து அந்த ஒரு ஊரில் ஒரு கண்மாயின் ஓரத்தில் இருக்கிற 200 ஆண்டு 300 ஆண்டு பழமையான ஒரு புளிய மரத்தை சுற்றி கதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கதையில் வர்ற செல்லப்பன், அந்த கதையில் வர்ற நாயகன், நாயகி எல்லோரும் அவங்க பழமைகள், கஷ்டத்தை எல்லாத்தையும் அந்த புளிய மரத்துக்கு சொல்லுவாங்க. அந்த புளிய மரம் தான் அந்த கதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கும். அந்த புளிய மரத்தை சுற்றியே கிட்டத்தட்ட ஒரு 400 பக்கம் நாவல் வந்து நடந்து முடியும். அதுபோன்ற ஒரு பிரமிப்பான இயலை
ஒரு புத்தகத்தை கொடுத்த சுந்தர ராமசாமி புளிய மரத்தின் கதை எழுதியிருக்கிறாரு. காடு என்கிற நாவலை ஜெயமோகன் எழுதியிருக்கிறாரு. ரப்பர் என்கிற நாவலை, இது பூராமே மரங்களை பற்றியும் காடுகளை பற்றியும் அந்த அந்த காட்டோடு சேர்ந்து அந்த மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பற்றியும் பேசுவதான கதைகளும் இது இருக்குது. ஆனால் சங்க காலத்தில் கிட்டத்தட்ட 41 வகை மரங்களை பற்றி பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. 41ஐயும் சொன்னால் நேரமாயிரும். 41 வகையான மரங்கள் இருக்குது. அது அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த தேக்கு மரத்தில் ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொன்றா கடைசியில் நம்ம வேப்ப மரத்தில் முடியும். அந்த வேப்ப மரத்தை பற்றி அந்த பாடலில் பார்க்கும்போது நமக்கு ஏதோ நம்ம இப்போ பக்கத்துலேருந்து நம்ம சொந்தக்காரங்க யாரோ நமக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதில் இந்த அரச மரம் இருக்கு இல்லையா, அந்த அரச மரம் இப்போ கிட்டத்தட்ட எல்லா ஊர்களையும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நாங்கள் சிறு வயதில் எல்லா ஊர்லேயும் ஒரு அரச மரம் இருக்கும், ஒரு ஆலமரம் இருக்கும், இச்சி மரம் இருக்கும், அப்புறம் வாகை மரம் இருக்கும். இந்த மாதிரி மரங்கள் இப்போ நாங்கள் எங்கள் கல்லூரியில் எங்கள் ஸ்கூலில் எல்லா இடங்கள்லையும் பூவரச மரம்லாம் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி அந்த பூவரச மரம் கிட்டத்தட்ட நம்ம கண்கள் இருந்து காணாமல் போயிடுச்சு. அப்படிப்பட்ட அரச மரத்தில் அந்த பழுக்கிற அந்த கருப்பு நிறத்து பழம் இருக்கு இல்லையா, அந்த பழத்தை ரொம்ப ரசித்து அதை ஆசைப்பட்டு திங்கிற அந்த போகில் வகை புறாக்கள் இருக்குமா. போகில் அப்படிங்கிற ஒரு புறாக்கள் அந்த பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுமா. ஆனால் அதை இந்த கவிதைக்குள்ளே என்ன பிடி கொண்டு வர்றாருன்னா, அந்த அரச மரம் அந்த வேனில் காலத்தில், அதாவது கோடை காலத்தில் வீசுகிற பெருங்காற்றுக்கு அந்த அரச மரம் அந்த இலைகள் உரசி அதை ஆடி உண்டாக்குற ஒளி இருக்கு இல்லையா, அது ஒரு அமானுஷ்யமான உணர்வை கொண்டு வரும், பயத்தை கொண்டு வரும். அது எப்படின்னா, இந்த பசியாக இருக்கிற அந்த ஒரு கோயில் புறா அந்த பழத்தை திங்க வருமா. இந்த காற்று அடிக்கிறதுனால உண்டாக ஒளியை பார்த்து பயந்துட்டு அந்த பழத்தை கூட திங்காமல் பயந்து ஓடிடுமா. அதை ஒரு அழகான ஒரு கவிதையில் 500 அப்படிங்கிற நம்ம சங்கப்பாடலில் சொல்கிறாங்க. வேனில் அரையத்து இலை ஒளி வெறி போகில் புகா உண்ணாது பிரிது புலம் படர். இதுதான் அந்த இது. அதாவது அந்த வீசுகிற காற்றுல வர்ற ஒளிக்கு பயந்துக்கிட்டு பசியோடு இருக்கிற ஒரு புறா அந்த பசியை கூட மறந்து பயந்து போய் ஓடும் அப்படிங்கிற மாதிரியான கவிதை இருக்கிறது. இது போல கிட்டத்தட்ட 41 மரங்களை பற்றியுமான கவிதைகளும் அந்த கவிதைக்கான சொற்பொழிவுகளும் ஏஎல் சாமி அப்படிங்கிற லூர்து சாமி, அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி எழுதியிருக்கிறாரு. அதை நீங்கள் தேடி பிடிச்சு படிங்க. அது சங்க காலத்தில் நம்மகிட்ட என்னென்ன மரங்கள் புழக்கத்தில் இருந்துச்சு, அதெல்லாம் எங்கே போயிடுச்சு அப்படிங்கிற தேடல் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆலமரம் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். அந்த ஆலமரம் தான் நம்முடைய இந்தியாவின் தேசிய மரம். இந்தியாவுக்கு நமக்கு தமிழ்நாட்டு மரம் வேறு, ஆனால் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான மரம் புளிய மரம். இந்த ஆலமரமும் புளிய மரமும் அதிகப்படியான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய மரங்கள். ஆலமரம் எங்கேயாச்சும் அரிதாக இருக்கும். ஆனால் புளிய மரங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் சாலையும் 2 பக்கமும் புளிய மரம் வச்சுருப்பாங்க. அந்த புளிய மரம் வச்சுருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் அது அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுவது அப்படிங்கிறது. அந்த காரணத்தை முன்னதாகவே கண்டுபிடித்து அவர்கள் சாலைகளில் வைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி மரங்கள் நம்மோடு காலங்காலமாக மனிதர்கள் தோன்றும் முன்னாலே தோன்றிய மரங்கள் மனிதர்களோடே இருந்திருக்கிறது. காட்டு மரங்கள், அடர்ந்த மரங்கள், அது போக இந்த தமிழ்நாட்டுக்கு உரித்தான மிக முக்கியமான மரம் பனைமரம். இந்த பனைமரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடர் வனங்களில் பனைமரம் இருக்கவே இருக்காது. வனங்களில் காடுகளில் நீங்கள் பனைமரங்களை பார்க்க முடியாது, ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஆனால் இந்த பனைமரங்கள் பூராமே குடியிருப்புகளுக்கு அதிக ஊர்களுக்கு பக்கத்தில் இருக்கும். ஏன்னா இது மனிதர்களோட கிட்டத்தட்ட வளர்ப்பு பிராணி மாதிரி. எப்படி நாய் ஆடு மாடுகளை வளர்ப்பது போல இந்த சமூகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு மிக நெருக்கமான வளர்ப்பு பிராணி போன்றது
பனைமரம். இப்போ கிட்டத்தட்ட 1,02,00,000 பனைமரங்கள் இந்தியா முழுக்க விரைவி கிடக்குன்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 5 கோடி பனைமரங்கள் இருக்குது. இன்னைக்கு கணக்குப்படி கிட்டத்தட்ட அது வந்து ஒரு இப்போ 6 கோடி 7 கோடி இருந்திருக்கலாம். இன்றைக்கி அது அழிவின் விழிவு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட மரங்களோட நம்மளோட வாழ்க்கை பின்னி பிணைந்திருக்கிறது. ஏன்னா மரத்து பக்கத்தில் இருந்த நாம தான் அதுக்கான சாட்சிகள் ரொம்ப இருக்குது. நம்ம பனைமரத்தை பற்றி அப்படின்னு இருக்கு. பனைமரத்துப்பட்டி, வேப்பம்பட்டி, வேப்பங்குளம், ஆலமரத்துப்பட்டி, அரசு மரத்துப்பட்டி, ஒத்தையாள், படர்ந்தாள், வேளம்பட்டி, வன்னி வேளம்பட்டி, வேப்பங்குளம் என்று இப்படிப்பட்டு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1000 ஊர் இருக்குன்னா கிட்டத்தட்ட 500 ஊர் மரங்களுடைய பேர் தான். சில ஊர்களுக்கு வந்து மரங்கள் தான் பேர் என்பதே நமக்கு தெரியவே தெரியாது. காஞ்சிங்கிறது வந்து ஒரு காஞ்சி, அது ஒரு வகையான மரம். காஞ்சிபுரம்ங்கிறது வந்து நம்ம வேற ஏதோ நம்ம இன்னைக்கு நேற்று வரைக்கும் நான் வந்து அது வேற ஏதோ ஒரு காரண பேர் நினச்சிருந்தேன். காஞ்சிங்கிறது அது ஒரு வகையான மரம். அந்த மரங்கள் அடர்ந்த பகுதியை அழித்து அது ஊராக்கியதுனால அது வந்து காஞ்சிபுரமாக மாறி இருக்கு. அதே மாதிரி இளஞ்சிங்கிறதும் அது ஒரு மரம். அது வந்து அது ஊர் பேராக மாறி இருக்குது. இப்படி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான காரணப்பெயர்கள் மரங்களால் இருந்திருக்கு. அதனால் மரம்ங்கிறது என்கிற ஒரு ஒரு உயிர் வந்து மனிதர்களுக்கு இணையாக மனிதர்களுடைய காலந்தோறும் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அந்த மரங்களை நாம் இழந்தோமையானால் 2 நாட்களுக்கு முன்னால் வந்த பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அதிர்ச்சியூட்டும் ரொம்ப பயப்படுற மாதிரியான தகவல்களை தோழர் சோதர்மனும் தோழர் பாரதி கிருஷ்ணமார் சொன்னாங்க. நாம் இயற்கை எப்போது நாம் அழிக்கிறோமோ அப்பொழுது கிட்டத்தட்ட மனித இனம் அழிந்துவிடும் என்கிற இந்த எச்சரிக்கையோடு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், முதலில் வீடு கொடுங்கள் என்று நம் சிந்தனையை தூண்டி, மோவா என்பது இழுப்பைதான், போதி மரம் என்பது